ரொம்ப நாளைக்கு அப்புறமா, ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா, பழைய எனர்ஜெட்டிக்கான சூர்யாவ, ஸ்டைலிஷான சூர்யாவ நெறைய காட்சிகள்ல அந்த படத்துல பார்க்க முடிஞ்சது. ஏன்னா, கடந்த 10 வருஷத்துல ஜெய் பீம், சூரரை போற்று இந்த 2 படங்கள் தவிர, பெரும்பாலான படங்கள்ல சூர்யா அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மோனோட்டோனஸ் ஆயிடுச்சு. ஒண்ணு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி பிளஸ் வாரணம் ஆயிரம். இது 2யும் கலந்த ஒரு டோன்ல இருப்பாரு. அப்படி இல்லன்னா துரைசிங்கம் மாரி ரொம்பவே வெறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். ஆனா இந்த படத்துல அத உடைச்சு வெளிய வந்திருக்கிறாரு. அதுக்கான கிரெடிட்ஸ் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் முழுக்க சிரிக்காமலே இருக்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸ் புதுசா இருந்தது. அதேபோல செகண்ட் ஹால்ஃப்ல பார்த்தீங்கன்னா, டாடி டாடி அப்படின்னு பாடுறது, இவன் பெரிய டாக்டர் பல்ஸ் புடிச்சு பார்க்குறான் அப்படின்னு நக்கல் அடிக்கிறதுன்னு, சில பல காட்சிகள்ல அயன் சூர்யா லைட்டா எட்டி பார்த்தாரு. அதெல்லாம் ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. அதுவும் அந்த கல்யாண மண்டபத்துல ரொம்ப லென்த்தியான ஒரு சிங்கிள் ஷாட் சீன் ஒண்ணு வரும் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு அது அன்கட்டா போய்க்கிட்டே இருக்கு. அதெல்லாம் எப்படி எடுத்திருப்பாங்க? எத்தன தடவ ரிஹர்சல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்குற நம்மள ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஸ்டன்னிங்கான ஒரு ஒர்க்கா இருந்தது.